உங்களுக்கு 10ன்னு வரும். ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி அதே மாதிரி தான் வரும். நான் இந்த ஆப்ல காமிச்சிடுறேன். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரையாங்கிளுக்கு பாருங்களேன். ட்ரையாங்கிள் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 3 1 2 3 3 வந்துருச்சா? எவ்ரி டைம் நீங்க 120 டிகிரிஸ் டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி 3 தடவை பண்ணலாம் நீங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் ரொட்டேஷன் முடிஞ்சிடும். இப்போ நான் அடுத்தது இதுக்கு போறேன். ஸோ ஸ்கொயருக்கு போறேன். ஸ்கொயர் பாருங்களேன். எவ்ரி டைம் நீங்க 90 டிகிரிஸ் டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க 4 தடவை பண்ணலாம். ஸோ 4 தடவை பண்ணியாச்சு. 1 2 3 4 அவ்வளவுதான். ஸ்கொயர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வேணா பென்டகன் போலாம். பென்டகனுக்கு எப்படி வரும் உங்களுக்கு? 5 தடவை பண்ணலாம் அது மாதிரி. 1 2 3 4 5 எவ்ரி டைம் நீங்க 72 டிகிரிஸ் டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க 5 தடவை பண்ணலாம். ஸோ 5 தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் முடிஞ்சிடும். ஸோ யூ கெட் எக்ஸாக்ட்லி 5 மேட்சஸ். இப்போ நம்ம வேணா ஹெக்ஸகன் பண்ணலாமா? ஹெக்ஸகன் பண்ணலாம். ஹெக்ஸகன் வேணா நிறுத்திக்கலாம். அது ஆக்டகனுக்கு நீங்க இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆக்டகனுக்கு எப்படி வரும்ன்றது. ஸோ இது ஹெக்ஸகனுக்கு வேணா நான் ரீசெட் பண்ணிட்டு மறுபடியும் பண்றேன். ஸோ ஹெக்ஸகனுக்கு நம்ம பண்ண போறோம். இப்போ எவ்ரி டைம் நீங்க 60 டிகிரிஸ் டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிட்டே இருக்கும். 120 180 240 300 ஃபைனலா 360. ஸோ 6 மேட்ச் கிடைச்சிரும் உங்களுக்கு ஹெக்ஸகன்னா. இப்போ ஆக்டகன் பண்ணலாமா வேணாமா? ஆக்டகனும் பண்ணிடலாம் நம்ம. 8ன்னு வரும் நினைக்கிறேன். 8 வரும். ஆமா. ஸோ ஆக்டகன் பாத்தீங்கன்னா இப்போ நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ எவ்ரி டைம் நீங்க 45 டிகிரிஸ் டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிட்டே இருக்கும். அது மாதிரி 8 மேட்ச் கிடைக்கும். ஏன்னா 45 into 8 gives you 360. ஸோ எவ்ரி டைம் யூ டர்ன் 45 டிகிரிஸ் யூ கெட் எக்ஸாக்ட் சேம் ஓரியன்டேஷன். அது மாதிரி நீங்க 8 தடவை உங்களுக்கு நீங்க பண்ணலாம். ஸோ 8 மேட்ச் கிடைக்கும். 8 எக்ஸாக்ட் மேட்சஸ் 8 எக்ஸாக்ட் மேட்சஸ் கிடைக்கும். 8 times you will get the same orientation. ஸோ இப்போ நான் ப்ளே பண்றேன். 1 2 3 4 5 6 7 அப்புறம் ஃபைனலா 8 அவ்வளவுதான். ஸோ இதான் ஆக்டகனுக்கு நினைக்கிறேன். ஆமா. ஸோ இப்போ நம்ம பேக் டு இந்த இதுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா ரெகுலர் பாலிகன் ஆஃப் n sides has dash lines of symmetry and the order of rotational symmetry என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம்? இது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். n இப்ப ரெகுலர் பாலிகன் வித் n sides and n angles being equalனா n lines of symmetry மட்டும் இல்ல, ஆர்டர் ஆஃப் rotational symmetry n அர்த்தம். ஆர்டர் ஆஃப் rotational symmetry is also n. Order of rotational symmetry equal to n. Order of rotational symmetry is equal to n. Is equal to n. என்னன்னு போட்டுக்கலாம். என்னக்கு பதிலா நீங்க என்ன நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். என்னன்றது ஒரு வேரியபிள் ஆக்சுவலா. அந்த லெட்டர்ல நீங்க எனி நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எனி நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்துடலாம். ரெகுலர் பாலிகன் ஆஃப் n sides has n lines of symmetry and the order of rotational symmetry is also n. அவ்வளவுதான். ஸோ இதான் 9th கொஸ்டினோட ஆன்சர்.